வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வாரம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வாங்க இப்போ நம்ம MCX க்ரூட் ஆயில் ஒரு வாரங்களுடைய பிரேக் அவுட் பாயிண்ட், ரிவர்சல் பாயிண்ட், ட்ரெண்ட் என்ன இருக்குது, அதோட சப்போர்ட் ரெசல்ட் என்ன, எப்படி ஒரு மூவ்மெண்ட்டில் நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரேடிங்கை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்படி முதல்ல பார்க்கும்போது அதோட ட்ரெண்ட் பார்ப்போம். மந்த்லி டவுன் ட்ரெண்ட், வீக்லி அப் ட்ரெண்ட், டெய்லி அப் ட்ரெண்ட், ஹவர்லிலையும் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓவராலாக இது ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ரெசன்ஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ரெசன்ஸ் இருக்குது. நம்ம போன வீக் வந்து கொடுத்துருந்தோம் 2636 டு 2690 ரெசன்ஸ் ஜோன். ஸோ அதனால் அந்த ஏரியாவிலிருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு 2 times பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை போய் ரீச் ஆகிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகி நமக்கு கீழே கொடுத்த அந்த சப்போர்ட் லெவலை வந்து அக்யூரேசியாக வந்து 2373 லெவலை வந்து தொட்டு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் ஆகி இப்போ ஒரு ரேஞ்ச் பண்ணில் இருக்குது. ஓவராலாக நமக்கு இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பூம் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து இங்கே ஒரு அக்குமுலேஷன் நடந்து மறுபடியும் ஒரு மார்க்கெட் ஒரு அப் கொடுத்து மறுபடியும் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. நான் முதலே சொல்லியிருந்தோம் எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதோடைய ஷட்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் crude oil தேவை உடனே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் விலைகள் ரொம்ப டவுனில் இருந்தங்காட்டி ஒரு ஸ்டேபிளான ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இனி ஒரு மூமெண்ட் இதே வேகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே வாங்கினவங்கெல்லாம் இந்த 2 மூமெண்ட்லேயும் வாங்கினவங்கெல்லாம் இங்கே அதை செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கான்செப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதோட சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2640, 2690, 2868, 2999, 3180 இதெல்லாம் ரெசன்ஸ் லைன். நம்ம ரெட் கலரில் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2500, 2373, 2095, 1935, 1710 இந்த கிரீன் கலரில் வந்துருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறதுல நம்மளுடைய சப்போர்ட் லைன்ஸ். அப்படி ஒரு ஆளாக பார்க்கும்போது 2640 டு 2690 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன் ஜோன்ஸ். இந்த சேனலுக்கு இந்த ஏரியாவில் இருக்கும் ரெசன் ஜோன். ஓரளவு பார்க்கும்போது இந்த சேனல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ரேட்லேயே வந்து க்ளோசிங் கொடுத்து இந்த ரேஞ்சிலேயே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். நமக்கு 2640 2690 ஒரு நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு 4 ஹவரில் ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹையை பிரேக் ஆகி ட்ரேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 2868 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா இருக்குது. அதான் நான் சொல்கிறது 4 ஹவரில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பார் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்து அந்த ஹையை பிரேக் ஆனால் 2600 2868 மூவாயிரம் வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா நமக்கு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்டான சப்போர்ட் லெவல். 2500 பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 4 ஹவரில் இப்போ ஒரு பேரிஸ் பாராக ட்ரேட் ஆகி அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா 2373 ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகிறதா இம்பார்ட்டன்டான ஏரியா. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2373 கீழே வந்து ஒரு 4 ஹவரில் ஒரு டவுன் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா 2095 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து பார்க்கும்போது 1934 இதையும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் 4 ஹவர்லேயோ இல்லை வந்து 1 டே அல்லது 4 ஹவர் இதில் வந்து நமக்கு ஒரு ஹேமரோ இல்லை வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லை நமக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியர்சிங் பேட்டர்ன் இது ஏதாவது நமக்கு வந்து கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் இந்த ஏரியாவில் கிடச்சுன்னா மறுபடியும் ஒரு மார்க்கெட் பூம் மேலே கொடுக்குறதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே பார்க்கும்போது அந்த 2934 பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிடுதுன்னா நம்ம செல் பண்ணணுங்கிற கட்டாயங்கள் கிடையாது. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கிறத விட இந்த ஏரியா நியர்பை வந்து ரிவர்சல் கிடைச்சா பை அண்ட் செல் பண்ணுறது சேஃப். ஏன்னா எல்லா கண்ட்ரிகளும் வந்து அதோட ஷட்டவுனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் நார்மலாக அதோட தேவைகள் இருக்கிறதுனால ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் டாலரில் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம். ஓவரால் செல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசன் ஜோன் நான் சொல்லி இந்த மாதிரி ரெசன் ஜோனில் செல் பண்ணலாம். அதை தாண்டி வந்து நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சு அதாவது வந்து 2999 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைச்சாலும் நம்ம செல் பண்ணலாம். இங்கிருந்து ஒரு பை, இந்த ரேஞ்சில் ரிவர்சல், இங்கிருந்து ஒரு செல், இந்த ஒரு ரிவர்சல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. லைவ்ல ட்ரேட் ஆகும்போது நம்ம இதை சொல்லியிருக்க இந்த சப்போர்ட் ரெசன்ஸே நீங்கள் பாயிண்ட் வச்சு தாராளமாக இன்ட்ராடே பண்ணலாம். அதுக்கான ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு ரிவர்சல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த crude oil-க்கான உங்களுக்கான அந்த சப்போர்ட் ரெசன்ஸ் ட்ரெண்டு அதோட ரிவர்சல் பாயிண்ட் அதோடைய ரெசன் ஜோன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு வாரங்களில் அதை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல லாபம் எடுங்க. தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.